ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 11th பாலிட்டில சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன்ல நம்ம சமூக ரீதியா இருக்க நீதிய வந்து மக்களுக்கு சில தலைவர்கள் எப்படி வாங்கி குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். எந்தெந்த இயர்ல வந்து எந்தெந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது, எந்தெந்த சட்டதிட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அந்த ஜஸ்டிஸ வாங்குறதுக்கு எவ்வளோ போராடினாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணீங்கன்னா, உங்கள மாரி தேவைப்படுற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து போய் சேரும். ஸோ வீடியோவ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோஷியல் ஜஸ்டிஸ் லெசன்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய லெசன். அதனால நம்ம வந்து ஃபுல் ரீட் அவுட் பண்ணாம எங்கெங்கலாம் இம்பார்ட்டனோ அத மட்டும் பார்ப்போம். நான் சொல்ற இடத்துலலாம் கரெக்ட்டா நீங்க வந்து நோட் எடுத்துட்டு பென்னோட உட்காருங்க. நான் சொல்ற இடத்துலலாம் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுமாரி சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க நோட்டு, பென்னெல்லாம் போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ நோட், பென்லாம் எடுத்துட்டு ரெடியா உட்காந்துக்கோங்க. The ancient Indian civilization had evolved with the Varna Sharma Dharma, which kick-started the principal hierarchy, upper and lower strata. The Varna system is also called as four Varna system, by which people were divided as Brahmins, Kshatriyas, Vaisyas and Shudras. ஸோ வந்து நம்மளோட தமிழக இது எப்படி பிரிஞ்சிருந்ததுன்னா, தமிழகம் வந்து வர்ண சர்மா தர்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அதாவது மேலவர்கள், கீழவர்கள்ன்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க. இதுல வந்து 4 தர்ம சிஸ்டம், வர்ணா சிஸ்டம் இருந்தது. அது என்னென்னன்னா, 4 வர்ணா சிஸ்டம்னு பிராமின்ஸ், க்ஷத்ரியஸ், வைசியாஸ், சூத்ராஸ். பிராமின்ஸ் வந்து பூஜை செய்றவங்க, வழிபடுறவங்க இவங்கலாம். க்ஷத்ரியஸ் வந்து அரசர்கள், ஆட்சி செய்பவர்கள், போர் புரியிறவர்கள் இவங்கலாம் வந்து அந்த கேட்டகரில வருவாங்க. வைசியாஸ்னா வந்து வணிகம், ட்ரேட் பண்றவங்க, விவசாயம் பண்றவங்க இவங்கலாம். ஷூத்ராஸ்னா வந்து தொழிலாளர்களும் வந்து கைவினை பொருட்கள், இந்த பானை செய்றது இவங்கலாம் வந்து ஷூத்ராஸ்ல வந்து அடங்குவாங்க. ஸோ இந்த 4 கேட்டகரிய தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, 4 வர்ணா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 வர்ணா சிஸ்டம தவிர்த்து மத்த சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? மத்த கேட்டகரிய சேர்ந்தவங்க, கிளாஸ சேர்ந்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷெட்யூல்டு கேஸ்ட் இல்லன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த கொலோனியல் பீரியட்ல ஆ ஆ என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே வந்து இந்த 4 வர்ணா சிஸ்டம தவிர்த்து மீதி இருக்க கேஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்பவே அடக்குமுறைப்படுத்தி பண்ணுவாங்க. ரொம்பவே வந்து எஜுகேஷன் வைஸ்லயும் சரி, நெ லேண்ட் வைஸ்லயும் சரி, இல்ல வேலை வாய்ப்புகள்லயும் சரி, எதுக்குமே வந்து அவங்களுக்கு சம உரிமை இல்லாம இருந்தது. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன் போட்டதுக்கு அப்புறமா ஆர்டிக்கிள் 15 என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஆர்டிக்கிள் 15 படி மத மத சார்புலயோ, இன சார்புலயோ, பிறப்புலயும் எந்த ஒரு பிரிவும் கிடையாது. எல்லாரும் சமம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி 4 வர்ணா சிஸ்டம் வந்து ஏற்றத்தாழ்வுலாம் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிக்கிள் 15(4) படி என்ன சொல்றாங்கன்னா, அதிலயே ஒரு சப் கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிக்கிள் 15(4)ல என்ன சொல்றாங்கன்னா, Article 29(2) may not act as an obstacle in making special policy decision for socially and educationally backward communities or SC, ST people. So எஸ்சி, எஸ்டி இல்லனா பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ், பிசி மதத்த இனத்த சார்ந்தவங்களுக்குலாம் வந்து படிப்பு ரீதியா வந்து எதனா ஒரு ரிசர்வேஷன் மாரி, எதனா ஒரு ஸ்பெஷல் பாலிசி மாரி உருவாக்குறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்ல அப்டின்ட்டு சொல்றது வந்து ஆர்டிக்கிள் 29(2) வந்து எந்த ஒரு தடையும் இல்ல அப்டின்ட்டு சொல்லுது. நெக்ஸ்ட் அதே மாரி ஆர்டிக்கிள் 16(4) ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, திஸ் வில் நாட் பிரிவென்ட் எனி சார்ட் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட் ஆர் ரிசர்வேஷன் அமாங் பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ் இஃப் சஃபிஷியன்ட் ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் ப்ரொவைடட். ஸோ அதே மாரி ஆர்டிக்கிள் 15(4) எப்படி வந்து கல்வி ரீதியா வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம ஸ்பெஷல் பாலிசிஸ்க்குலாம் வந்து அப்ரூவல் குடுக்குதோ, பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு அதே மாரி தான் இங்கேயும் ஆம் பிற்படுத்தப்பட்டோருக்காக வேலை வாய்ப்புல வந்து அவங்க போய் உள்ள நுழையறதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கோட்டா வந்து கிரியேட் ஆகறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லன்னு சொல்ற ஆர்டிக்கிள் தான் வந்து ஆர்டிக்கிள் 16(4). ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ரேஸ், ரிலிஜியன் அண்ட் லிங்குவல் மைனாரிட்டீஸ் யுஎன் ப்ரோக்ளாமேஷன் டிசம்பர் 18, 1922. அதாவது அ
தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்து மதத்த சார்ந்தவங்க வந்து ரொம்பவே அதிகமாவே இருந்தாங்க. ஸோ அவங்கள தவிர்த்த மத்த மதத்த சார்ந்தவங்க முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்கிசம், புத்திசம் இவங்களெல்லாம் வந்து மைனாரிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் வந்து எண்ணிக்கையில குறைவா இருக்கிறதுனால மைனாரிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான உரிமைகளை வந்து உரிமையில குடுக்கறதுக்கு மீட்டெடுத்து குடுக்கறதுக்காக டிசம்பர் 18 1992ல வந்து ரேஸ், ரிலிஜியன் அண்ட் லிங்குவல் மைனாரிட்டீஸ் யுஎன் ப்ரோக்ளாமேஷன் சொல்ட்டு ஒரு அமைப்ப வந்து உருவாக்குறாங்க. இதுல வந்து என்னன்னா, எந்த எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாமே வந்து எல்லாருக்கும் சமம். ரிலிஜியஸ் வைஸ்லயும் அவங்க பேசுற மொழி அடிப்படையிலயும் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. அவங்களுக்கும் எல்லா வகையான சலுகைகளும் போய் சேரணும் அப்படின்றத வந்து வலியுறுத்துது. நெக்ஸ்ட் இந்த பேஜஸ்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. பட் நம்ம வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எக்ஸாம் போறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இங்க வாங்க. இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜான் ரால்ஸ். ஜான் ரால்ஸோட படைப்புகள் என்னன்னா, தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் 1971, Diedius, Politicians, Liberalisms 1993, Justice as Fairness 1985, The Law of People 1993. ஸோ இதை கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜான் ரால்ஸோட படைப்புகள் என்னன்னா, தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் 1971, Diedius, Politicians, Liberalisms 1993, Justice as Fairness 1985ல எழுதியிருக்காரு. The Law of Peopleன்ற புத்தகத்தை வந்து 1993ல எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1953. காக்கா கலேல்கர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் திஸ் கமிஷன் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஸோ வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒரு முதல் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி. எப்பன்னா 1953ல வந்து அமைக்கப்பட்டது. யாரோட தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா, காக்கா கலேல்கருடைய தலைமையில வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியால 1953ல வந்து ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த லெசன்ல வந்து இப்போ இங்க இருக்கீங்களா, ஸ்டேட் மெட்ராஸ் பிரசிடென்சி இதுல இருந்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அந்த பார்ட் வந்துட்டோம். இங்க பாருங்க. In South India, new or modern education was introduced by Christian missionaries of European nations. In the initial part of 19th century, British established more number of Christian missionaries in many parts of the India. Many communities who were denied educational opportunities utilized the choice for their development. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சவுத்லையும் முக்கியமாக வந்து சவுத் இந்தியாவில் வந்து படிப்பு வந்து சில கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்கு, சில கேட்டகரிக்கு இல்லை அப்படின்ற ஒரு வரையறை இருந்தது. இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருந்து ட்ரேடுக்காகவும் கிறிஸ்டியன் மிஷினரிஸை வந்து பரப்புறதுக்கு வந்தவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூல்ஸ் வந்து அதிகமா இல்லாத காரணத்தினால சவுத் இந்தியாலே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குனது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் மிஷினரிஸை வந்து நியூ ஆர் மாடர்ன் எஜுகேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கிறிஸ்டியன் மிஷினரிஸ், அதாவது யூரோப்பியன் நேஷனை சேர்ந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான். இவங்க வந்து 19th சென்ச்சுரி இனிஷியல் பார்ட்லேயே வந்து உள்ள வந்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பள்ளிக்கூடங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, படிப்பு இல்லை அப்படின்னு ஒரு கேட்டகிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு அவங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. Next is status in Madras Presidency. During the same period, Chennai Presidency came under the direct rule of British Empire. Laws like Royatwari were made. ஸோ இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, சென்னை வந்து பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ராயத்வாரி சிஸ்டம் வந்து மேட் ஆகுது. ராயத்வாரி சிஸ்டம் வந்து போட்டவர் வந்து தாமஸ் மன்ரோ. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1820 1820ல வந்து தாமஸ் மன்ரோன்றவர் ராயத்வாரி சிஸ்டம் வந்து போடுறாரு. இதை ஃபர்ஸ்ட் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா, தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாம்பேல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் புக்ல இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ராயத்வாரி சிஸ்டம் வாஸ் ஃபவுண்ட் பை த தாமஸ் மன்ரோ. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1820ல
ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. செகண்ட் வந்து பாம்பேல. ராயத் வாரி சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து டாக்ஸ் பே பண்றாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே வந்து டாக்ஸ் பே பண்ணலாம். நடுவுல வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் வந்து இன்வால்வ்மென்ட் இல்லாம டைரக்ட் டாக்ஸ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே பே பண்ற மாரி ஒரு சிஸ்டம் தான் வந்து ராயத் வாரி சிஸ்டமா வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெறைய டாக்ஸ் கலெக்டிங் சிஸ்டம்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மிலிட்டரி ஃபோர்ஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அது மாரி 1835ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து அ டெ அஃபிஷியலாவும் அட்மினிஸ்ட்ரேஷன் லாங்குவேஜாவும் இந்தியால வந்து மா இது டிக்ளேர் ஆக ஆரம்பிச்சது. எப்பன்னா 1835ல. இது எப்படின்னா, இது பண்ணவங்க டிக்ளேர் பண்ணவங்க மெக்காலே கல்வி குழு. அதாவது வந்து அந்த டைம்ல 1835ல பார்த்தீங்கன்னா, கல்வி வந்து எந்த மொழியில பயில்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் மாரி, ஆர்குமென்ட் மாரி ஆனபோது, சில பேர் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து அவங்களுடைய ஓன் லாங்குவேஜஸ்ல வந்து கத்துக்கணும்னு இப்படி வரும்போது, மெக்காலே கல்விக்குழுன்றவங்க வந்து என்ன பண்ணாங்க, நடுநிலையா ஏன்னா ஃபண்ட்ஸ் இஷ்யூ பண்றவங்க, இந்த மாரி நெறைய கேட்டகரில அவங்கவங்க சொல்ற ஆர்குமெண்ட்ஸ வந்து அனலைஸ் பண்ணி கடைசில வந்து 1835ல இங்கிலீஷ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாவும், இல்ல அஃபிஷியலாவும் லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால வந்து அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அதே மாரி 19த் சென்ச்சுரி இனிஷியல் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆ ராயத் வாரி சிஸ்டமும், ஜமீன்தாரி சிஸ்டமும் ரொம்பவே வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. இதனால வந்து லேண்ட் லார்ட்ஸ், ஜமீன்தார்ஸ் அண்ட் அதர் டாமினன்ட் குரூப்ஸ் ஸ்பியர் ஹெட்டட் இன் என்டையர் இந்தியா. ஸோ ராயத் வாரினா என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப ஜமீன்தாரினா என்னன்னா, ஆ நில உடைமையாளர்களோட ஒரு இது ஜமீன்தாரி. இத வந்து எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 1793ல வங்காளத்துல வந்து அமைக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வந்து இவங்கலாம் வந்து இந்தியால வந்து ஒரு தல விரிச்சு அவங்களோட ஆட்சி முறை மாரி, அடக்குமுறை வந்து அதிகமா ஆரம்பிச்சது. மத்தவங்கள வந்து அடக்கி வைக்கிறது. ஸோ அதுலயும் வந்து முக்கியமா வந்து ஹிந்துஸ் கேஸ்ட் வந்து அதிகமா இருந்ததுனால, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஹிந்துஸ் வந்து வில்லேஜ் சைட்லலாம் ரொம்பவே வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கீழ டவுன் ரோட் கம்யூனிட்டீஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆ அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்தியால இருக்க வில்லேஜஸ்ல. ஸோ இத இத பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் ஆஃபீசர் வந்து பிரான்சிஸ் எலிஸ்ன்றவர வந்து அப்பாயிண்ட் பண்ணி பிரிட்டிஷ் ஆஃபீசர, இந்த டவுன் ரோட் கம்யூனிட்டீஸோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு ரிப்போர்ட்டா வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதே மாரி தாமஸ் மன்றோ, ராயத் வாரி சிஸ்டம கண்டுபிடிச்சார் இல்லையா? அவரையுமே வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து சப்மிட் பண்ண ரிப்போர்ட் படி என்னன்னா, ஆ டவுன் ரோட் கம்யூனிட்டீஸ்க்கு சில கம்யூனிட்டீஸ்ல இருந்து அ அப்பர் கம்யூனிட்டீஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, நிலத்தெல்லாம் வந்து அபகரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல சரியான வருவாய் வந்து ஈட்டினாலும் அவங்களுக்கு வந்து சரியான பங்கு குடுக்கறதில்ல. அவங்களுக்கு வந்து அ நெறைய லேண்ட் இன்கம் டாக்ஸ்லாம் போட்டு அவங்களோட வருமானத்திலயுமே வந்து நெறைய புடுங்கிக்கிறாங்க. அதே மாரி படிப்பு வந்து குழந்தைங்களுக்கு படிப்பும் சரியா குடுக்கறதில்ல. இந்த மாரி நெறைய வந்து அடிமைத்தனம் வந்து படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஸோ இதன் அடிப்படையில என்ன ஆச்சுன்னா, 1885ல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்ன்மெண்ட் வந்து ஒரு டிக்ளேர் பண்றாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பாலிசி வந்து டிக்ளேர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த டவுன் ரோட் கம்யூனிட்டீஸ்க்குலாம் வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஓரியன்டட் ஸ்கூல்ஸ் வந்து குடுக்குறாங்க. லோவர் காஸ்ட் பீப்பிள் வந்து படிக்கிறதுக்குன்னே வந்து ஒரு தனியா வந்து ஸ்கூல் வந்து கிரியேட் பண்றாங்க. அதே டைம்ல என்ன ஆகுதுன்னா, இங்க பாருங்க 1885 மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்ன்மெண்ட் டிக்ளேர்ட் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பாலிசி ஃபார் த டவுன் ரோட் கம்யூனிட்டீஸ் அண்ட் ஆல்சோ த கவர்ன்மெண்ட் ஓரியன்டட் நியூ ஸ்கூல் ஃபார் த லோவர் காஸ்ட் பீப்பிள். ஸோ நெறைய பாலிசிஸ்லாம் கிரியேட் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த லோவர் கிளாஸ் பீப்பிள் வந்து படிக்கிறதுக்கு அ கவர்ன்மெண்ட் ஓரியன்டட் புது ஸ்கூல்ஸ்லாம் வந்து கட்டமைக்கிறாங்க. அதே நேரத்துல செங்கல்பட்டு சார்ந்த பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து பேர் வந்து ட்ரெமன்கேர்ன்றவரும் வந்து இந்த டவுன் டவுன் கம்யூனிட்டீஸ் தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டீஸ் சார்ந்தவங்க செங்கல்பட்டுல இருக்கவங்களுக்கு சார்ந்து ஒரு ரிப்போர்ட் மாரி கலெக்ட் பண்றாரு. அதுலயும் அவரு இதே தான் சொல்றாரு. அவங்களுக்கான ஒரு சரியான படிப்பு இல்ல, எக்கனாமிக் லெவல்லயும், சோசியல் லெவல்லயும் ரொம்ப டவுனா இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நிலம் இல்ல, வீடு இல்ல, வேலைவாய்ப்பு இல்ல, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம இருக்காங்க. இன்கம் இல்லாம இருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன ஆகுதுன்னா
1892ல கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இந்த ரிப்போர்ட் அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து 12 லேக்ஸ் ஏக்கர வந்து இந்த மாரி லோவர் காஸ்ட் குரூப்க்கு வந்து குடுக்குறாங்க. இந்த லேண்ட்ஸ வந்து குடுத்த லேண்ட்ஸ வந்து பஞ்சமி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதேமாரி அந்த லோவர் காஸ்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்குன்னு தனியா ஸ்கூல்ஸ் வந்து கட்டமைக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ஸ வந்து பஞ்சமர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த பஞ்சமர்னா யாருன்னா, இந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 4 வர்ணா சிஸ்டம். பிராமின்ஸ், க்ஷத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ்ன்னு. ஸோ இந்த 4 கேட்டகரிய தவிர்த்து மீதம் இருக்கவங்கலாம் எந்த கேட்டகரிக்கு வருவாங்கன்னா, பஞ்சமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வருவாங்க. மத்த கம்யூனிட்டிங்கலாம். ஸோ இவங்கலாம் படிக்கிற ஸ்கூல்ஸ வந்து பஞ்சமர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த அயோத்திதாசர், அப்புறம் சிங்காரவேலர் அப்படின்ட்டு 2 லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சமர் ஸ்கூல் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அவங்க படிக்கிற ஸ்கூல்ஸ வந்து நம்ம வந்து ஆதி திராவிடர் ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். பஞ்சமர் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா ஆதி திராவிடர்ன்ற வார்த்தைய வந்து நடைமுறையில வந்து உபயோகிக்க வந்து வழிவகுத்தவங்க யாருன்னா, அயோத்திதாசர், அதுக்கப்புறம் வந்து சிங்காரவேலர். ஸோ இந்த அயோத்திதாசரும், சிங்காரவேலரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்திதாசர் வந்து 1891 1891ல வந்து திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபைய நிறுவி, திராவிடர் அதாவது பிராமினர் அல்லோதற்காக ஒரு சபைய வந்து நிறுவி அவங்களுக்கு வந்து வழி நடத்தினாரு. எப்போன்னா 1891. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இவங்கள பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் புக்ல கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அயோத்திதாசர் நடத்திய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா, திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ வந்து 1885ல வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு வந்தாரு. அப்புறம் 1907ல வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழையும் வந்து நடத்திட்டு வந்தாரு. அப்புறம் சில காலகட்டத்துல அந்த ஒரு பைசா தமிழன்ற ஒரு பேர மாத்தி, தமிழன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து 1907ல ஆரம்பிச்ச இதழ வந்து நடத்திட்டு வந்தாரு. அதே மாரி சிங்காரவேலர் அப்படின்றவர் வந்து, நம்ம இப்ப கொண்டாடுறோம் இல்லையா? மே 1 வந்து உழைப்பாளருக்கு தினமா, அத வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அத கொண்டாடுறதுக்கு தோற்றுவித்து வழிவகுத்தவர் வந்து யாருன்னா, சிங்காரவேலன் தான். எப்பத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 1923ல இருந்து மே தினத்த வந்து தோற்றுவித்து கொண்டாடுறதுக்கு வந்து வழிவகுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 1854ல என்ன ஆகுதுன்னா, நீதிமன்றம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் எல்லா குழந்தைங்களும் வந்து போய் படிக்கணும். ஸ்கூல்ஸ்ல போய் படிக்கணும். லோவர் காஸ்ட் குரூப் வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. அந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் வந்து ஆர்டர் மாரி குடுக்குறாங்க. ஆனாலுமே என்ன பண்றாங்க, இந்துஸ் காஸ்ட்ல இருக்கவங்க, டாமினன்ட் கம்யூனிட்டீஸ்ல இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கோர்ட்ல இருந்து வர ஜட்ஜ்மெண்ட்ட வந்து கொஞ்சம் கூட வந்து பொருட்படுத்தவே இல்ல. அத மதிக்கவும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1854ல வந்த ரூலையுமே வந்து அவங்க மதிக்கலையா? கோர்ட் குடுத்த ஜட்ஜ்மெண்ட்ட. நெக்ஸ்ட் 1865ல என்ன ஆகுதுன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இன் பிரிட்டிஷ் பார்லிமென்ட். அதாவது அந்த டைம்ல பிரிட்டிஷ் தானே நம்மள ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்டிஷ் பார்லிமென்ட்ல இருந்துமே இந்தியாவோட செக்ரட்டரி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் மாரி வருது. ஆ அந்த லோவர் காஸ்ட் குரூப்ஸ்ல இருக்க சில்ட்ரன்ஸும் வந்து ஸ்கூல்ல போய் அட்மிஷன் பண்ணி படிக்கணும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குடுக்குறாங்க. ஆர்டர் மாரி குடுக்குறாங்க. பட் அங்கேயும் என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. அந்த ஆர்டருமே வந்து அவங்க மதிக்கவே இல்ல. ஸோ இந்த மாரி அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பிரிவினை வந்து அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, 19த் செஞ்சுரியோட எண்ட் பார்ட்டுக்கும் வந்துட்டோம். பிரிட்டிஷ் இந்தியால இருக்க 19த் செஞ்சுரில எண்ட் பார்ட்க்கு என்ன வந்துட்டோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து யாரையுமே வந்து கன்சிடர் பண்ணாம இருந்த பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் கொஞ்சம் வந்து பிராமின்ஸ் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. மத்த மைனாரிட்டீஸ்ல இருக்க எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், வேலை வாய்ப்புகள், பவர் இதெல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. பிராமினர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து நெறைய ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மாரி அவங்களுக்கு இருந்துட்டாங்க. மத்தவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு சலுகைகளும் கிடையாது. வேலைவாய்ப்பு கிடையாது. இந்த மாரி பயாஸ்டா இருந்தது. அந்த ஒரு கவர்ன்மெண்ட் வந்து பயாஸ்டா இருந்தது. லோவர் காஸ்ட்ல இருக்கவங்கலாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இத அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, 1891ல வந்து ட்ரெவன்கோர் கிங்டம்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, மலையாளி மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமோரியல் வந்து சப்மிட் பண்றாங்க. எங்களுக்கும் வந்து சமமான வந்து வேலைவாய்ப்பு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமோரியல் வந்து சப்மிட் பண்றாங்க. அடுத்து 1896ல வந்து எலவா மெமோரியல்னு சொல்லிட்டு அவர்னா ஒரு நாட்டுல இருந்து சப்மிட் பண்றாங்க. இதுலயுமே வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்ல இருந்து எங்களுக்கான உரிமைகள் வேணும். படிப்புலயும் சரி, வேலை வாய்ப்புலயும் சரி எங்களுக்கான சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மெமோரியல் சப்மிட் பண்றாங்க. மலையாளி மெமோரியல் வந்து ட்ரெவன்கோர்ல இருந்து 1891ல சப்மிட் பண்றாங்க. 1896ல வந்து எலவா மெமோரியல் வந்து சப்மிட் பண்றாங்க.
அப்புறம் 1902ல வந்து கோலாப்பூர் ராஜா சத்ரபதி சாஹூன்றவர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிசர்வேஷன் கவர்மெண்ட்ல வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக வந்து நான் பிராமின்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் மாரி ஒரு ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தாட்ட வந்து குடுக்குறவர் வந்து 1902ல வந்து கோலாப்பூர் ராஜா சத்ரபதி சாஹோன்றவரு. அதே டைம்ல என்ன ஆகுதுன்னா, மைசூர் கிங்டம்ல வந்து மில்லர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாகி, அவங்களுமே வந்து கம்யூனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஜாப்ஸ்க்காக எங்க கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஒரு ரிசர்வேஷன் கோட்டா மாரி வேணும். இத்தன பேர் உள்ள போலாம். இத்தன பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. இத்தன பேர் படிக்கலாம். இந்த மாரி சலுகைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் கமிட்டின்ற ஒரு அமைப்பு மூலியமா மைசூர் கிங்டம்ல இருந்து வந்து கேட்கறாங்க. ஸோ இந்த மாரி ஆ கேட்டகரி கம்யூனிட்டி பீப்பிள்காக போராடினவங்க யார் யாருன்னு டிமாண்ட் பண்ணவங்க யார் யாருன்னா, அயோத்திதாசர், சிங்காரவேலர், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர், பிட்டி தியாகராயர், ராஜா ஆஃப் பனகல் இந்த லீடர்ஸ்லாம் வந்து நம்ம அந்த கம்யூனிட்டிக்காக வந்து போராடினாங்க. ஸோ இவங்களுடைய டிமாண்ட்ஸ்லாம் எப்போ வந்து அக்செப்ட் ஆச்சுன்னா, 1892ல வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட 1922ல வந்து அக்செப்ட் ஆச்சு. The community-based representation order was issued in all departments of Madras Presidency. This order is called 128-2. The order has to be implemented in all parts of Chennai Presidency, declared the government. So அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒத்துக்கிறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சில இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இஷ்யூ பண்றாங்க. இந்த ஆர்டரை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா 128-2 அப்படின்னு சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். கம்யூனல் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆர்டரை வந்து இந்த ஆர்டரை என்னவாவும் குறிப்பிடுவாங்கன்னா 128/2 அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. இது வந்து சென்னை பிரசிடென்சில இருக்க எல்லா பார்ட்ஸ்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்த முயற்சி மாதிரியே வந்து மகாராஷ்டிராலயும் வந்து ஜோதிராவ் பூலே அப்புறம் சாவித்ரி பூலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேருமே வந்து மகாராஷ்டிரால தாழ்த்தப்பட்ட அவங்களுக்காக கல்வி குடுக்கணும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு குடுக்கணும், அவங்களுக்கான உரிமைகள வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினவங்க தான் வந்து ஜோதிராவ் பூலே, அப்புறம் அவரோட மனைவி வந்து சாவித்ரி பூலே. ஸோ இங்க எப்படி நம்ம வந்து மகாத்மா காந்திய வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்றோமோ, அதே மாரி மகாராஷ்டிராவோட மகாத்மா அப்படின்ட்டு குறிப்பிடுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிராவ் பூலே. நோட் பண்ணிக்கோங்க. மகாராஷ்டிராவுடைய மகாத்மா அப்படின்னா ஜோதிராவ் பூலே. ஸோ இவங்கள பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து வந்திருக்கு. எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஜோதிராவ் பூலேவோட வைஃப் வந்து சாவித்ரி பூலே இருக்காங்களா, அவங்க தான் வந்து இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியரா இருக்காங்க. ஸோ இது வந்து 2, 3 டைம் கேட்ட கொஸ்டின். இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் வந்து யாருன்னா சாவித்ரி பூலே. அதே மாரி பெண்களுக்கான முதல் பள்ளியை இந்தியாவில் டேஷ் இடத்துல வந்து நிறுவியுள்ளனர் அப்படின்னா பூனே. ஜோதிராவ் பூலே என்ன பண்றாருன்னா, கேர்ள்ஸ் ஸ்கூல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கூல் வந்து பூனேல வந்து நிறுவுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூனேல வந்து நிறுவுறாங்க. அதே மாரி ஜோதிராவ் பூலே வந்து 1873ல வந்து குலாம்கிரி அப்படின்ற ஒரு புத்தகத்த வந்து வெளியிடுறாரு. 1873ல குலாம்கிரின்ற புத்தகத்த வந்து வெளியிடுறாரு. அதே மாரி 1873ல வந்து சத்யசோகத் சமாஜம் சங்கம் அப்படின்ட்டு ஒரு சங்கமம் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது அதுக்கான அர்த்தம் தமிழ்ல வந்து உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்த வந்து அமைச்சு மக்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து உரிமைகள வந்து மீட்டு குடுக்கறதுக்கு போராடுறாங்க. ஸோ இதான் வந்து புக்ல கிடையாது. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இந்த மாரி ஒரு ஒரு கட்டத்துல ஒருத்தர் வந்து இப்போ டவுன் ரோட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து போராடிட்டு இருக்கும்போது, அடுத்து வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து உள்ள நுழையுது. இந்த 1913ல வந்து ராயல் கமிஷன் இது வந்து ராயல் கமிஷன் வந்து யாரோட தலைமையில இருந்ததுன்னா, அலெக்சாண்டர் கார்டோன்ற தலைமையில வந்து 1913ல வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகுது. எந்தெந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்புறம் ரங்கூன் டிராவி அசோசியேஷன் இந்த மாரி இத தவிர்த்து நெறைய அசோசியேஷன்ஸ்ல இருந்து பிரசிடென்சில இருந்து 1913ல வந்து ராயல் கமிஷனுக்கு நெறைய அப்ளிகேஷன் வருது. அப்ப யார் தலைமையா இருந்தாங்கன்னா, அலெக்சாண்டர் கார்டோன்ற வந்து தலைமையில வந்து வருது. எத சம்மந்தப்படுத்தி இவங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னா, சில தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டிக்கு சில வர்க்கத்தினருக்கு வந்து எந்த உரிமையும் இல்லாம இருந்தது இல்லையா? அவங்களுக்கான படிப்பும், கல்வியும் வேலை வாய்ப்பும் சரியா வந்து போய் சேரணும். அவங்களுக்கான
ஒரு இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ராயல் கமிஷனுக்கு 1913ல வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சிலருந்து மட்டும் இல்ல, ரங்கூன் டிராவி அசோசியேஷன் இன்னும் நெறைய அசோசியேஷன்லருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் நடேசன், பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர்லாம் என்ன பண்றாங்கன்னா, அடுத்தடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி, அவங்களுக்கான பிரச்சனைகள வந்து பேசிட்டே இருந்தாங்க. மைனாரிட்டீஸ்க்கான பிரச்சனைகள வந்து பேசிட்டே இருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியா என்ன ஆகுதுன்னா, பி. தியாகராயர வந்து அ நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற ஒரு புத்தகத்த வந்து எழுதி பப்ளிஷ் பண்றாரு. டிசம்பர் 1916ல வந்து நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற ஒரு புத்தகத்த வந்து எழுதி வெளியிடுறாரு. எப்போன்னா டிசம்பர் 1916ல. யார் எழுதி வெளியிடுறாருன்னா, பி. தியாகராயர்ன்றவர் வந்து எழுதி வெளியிடுறாரு. இப்ப அதே 1916ல வந்து பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர் அப்புறம் இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன்ட்டு ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. யாரோட நலனுக்காகன்னா, பிராமினர் அல்லாத கம்யூனிட்டிய சார்ந்தவங்க, நான் பிராமின் கம்யூனிட்டிக்காக அவங்களுடைய நலத்துக்காக சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன வந்து உருவாக்குறாங்க. ஸோ அவங்க வந்து சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஒரு 3 மேகசின்ஸ் வந்து நடத்திட்டு வந்தாங்க. தமிழ்ல வந்து திராவிடம், தெலுங்குல வந்து ஆந்திர பிரவேசிகா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ்ன்ற மாரி 3 மேகசின்ஸ வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுல ஜஸ்டிஸ்ன்ற மேகசின் வந்து இங்கிலீஷ்ல வந்து ரொம்பவே வந்து பாப்புலரா போனதுனால, அந்த பேரே வந்து அத வந்து ஒரு கட்சி பேரா வந்து மாத்திக்கிட்டாங்க. ஸோ சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நான் பிராமின் கம்யூனிட்டீஸ்க்காக உருவாக்குன அந்த சங்கம் வந்து சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து நாளடைவுல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுது. அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட இது என்னன்னா, மூவ்மெண்ட் என்னன்னா, நான் பிராமின்க்கு வந்து கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் வேணும். அவங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும். அவங்களுக்கான உரிமைகள் வேணும்ன்றது தான் வந்து முக்கிய நோக்கமா இருந்தது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கு பாருங்க. திஸ் மூவ்மெண்ட் ஸ்ப்ரெட் அவுட் த கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் நான் பிராமின் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் செக்டார்ஸ். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஒரு முழு நோக்கமே என்னன்னா, கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் வேணும். யாருக்குன்னா நான் பிராமின்ஸுக்கு. எதன் அடிப்படையிலனா கல்வியிலயும், வேலை வாய்ப்புலயும் வந்து ஒரு கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றது தான். அது அடுத்து என்ன பண்றாங்கன்னா, 1915ல வந்து என்ன பண்றாங்கன்னா, படிப்புல ஹையர் எஜுகேஷன்ஸ்ல வந்து இங்கிலீஷும், சான்ஸ்கிரிட்டோட ஆதிக்கம் தான் வந்து அதிகமா இருக்கு. அது அப்படி இருக்கக்கூடாது. தமிழும், பிற மொழிகளுமே இருக்கணும். அந்த மொழியிலுமே வந்து கல்வி வந்து பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெட்டிஷன் மாரி சப்மிட் பண்றாங்க. எப்போன்னா 1915ல. அத அடுத்து 1917ல வந்து 54 அசோசியேஷன்ஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ராயல் கமிஷனுக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, ரங்கூன் டிராவி அசோசியேஷன் இந்த மாரி நெறைய அசோசியேஷன்ல இருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போச்சுன்னு. அதே மாரி இப்ப 1917 அப்ப வந்து 1913ல வந்து ராயல் கமிஷனுக்கு அலெக்சாண்டர் கார்டோட தலைமையில இருக்கும்போது அப்ளிகேஷன்ஸ் போச்சு. இப்ப அடுத்து ஒரு 4 வருஷத்துல 1917ல வந்து 54 அசோசியேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகி என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையருக்கு வந்து டிமாண்ட் பண்றாங்க. போய் பார்க்குறாங்க. எங்களுக்கு வந்து ஃபேர் ரெப்ரசன்டேஷன் வேணும். நான் பிராமின் கம்யூனிட்டிக்கும், மத்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கும் எங்களுக்கான ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் வேணும். எங்களுக்கான ஒரு சம உரிமைகள் வேணும். கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் வந்து கேட்குறாங்க. இந்த கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன வந்து நெறைய மல்டிபிள் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா? அதுலலாம் வந்து போய் வந்து அவங்களுக்கான கோரிக்கைய வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு விஷயம் நமக்கு வேணும்ன்றத எத்தன டைம் போய் எத்தன பேர் வந்து நமக்காக கேட்டு வாங்கி குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஒரு வருஷத்துலயும் அதுக்காக போராடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமா தான் ஆயிருக்கே தவிர, அது கிடைக்கலையே நம்ம இத விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து விடல. அவங்களுக்காக இல்லனாலும் நம்மளுடைய பின்னாடி ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இது கிடைக்கணும். நம்ம படுற கஷ்டம் அவங்க படக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட, அடுத்தடுத்த வருஷத்துல இன்னும் அந்த போராட்டத்தோட இது இது வந்து இன்னும் கான்ஷியஸ் வந்து அதிகமா தான் ஆகுதே தவிர, அந்த ஒரு இது வந்து குறையவே கிடையாது. அதுக்கப்புறம் 1917ல இந்த மாரி வந்து பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட வந்து ஃபேர் ரெப்ரசன்டேஷன் வேணும், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள வந்து வெளியிடுறாங்க. அதனோட விளைவா என்ன ஆகுதுன்னா, அத அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து உள்ள நுழையறாங்க இல்லையா? அரசியல்ல நுழையறாங்க இல்லையா? 1920ல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் எம்பையர்ல வந்து நம்மளோட இதுக்கு வந்து தமிழ்நாட்டு சம்மந்தமா வந்து எலக்ஷன் நடக்குது. பிரிட்டிஷ் எம்பையர்ல. அதுல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வின் பண்றாங்க. ஸோ 1920ல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி உள்ள வந்துர்றாங்க. இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆட்சியில வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன வந்து இன்னும் வந்து தீவிரமா வந்து செயல்படுத்தணும். பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து முனைப்பா செயல்படுறாங்க.
ஸோ அவங்களோட சப்போர்ட் மூலியமா என்ன ஆகுதுன்னா, இந்த ரெசல்யூஷன் வந்து கொண்டு வரப்படுது. கன்சிடர் பண்றாங்க. இந்த ரெசல்யூஷன வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எடுத்துட்டு போகவே முடிஞ்சது. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எடுத்துட்டு போகறதுக்கே முடிஞ்சது. யார் காரணம்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் காரணம். எந்த வருஷத்துலன்னு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1921ல. ஸோ இத வந்து எப்படியும் சொல்லுவாங்கன்னா, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டெக்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அந்த டேவ வந்து ரெட் லெட்டர் டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட் இஸ் a ரெட் லெட்டர் டே இன் இந்தியன் ஹிஸ்டரி. Lower caste groups who were suppressed and deprived of social and economical condition for many centuries had fullest confidence to lead their life with self-respect and dignity by this decree. So இந்த ஒரு அது நிறைவு கூட அடையல. ஆனா அத கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல சேர்க்கிறோம் இல்லையா? அத சேர்க்கறதுக்கே நம்ம இத்தனை வருஷம் போராடி இருக்கோம். அத எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1921ல அத வந்து ரெட் லெட்டர் டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டேவ. அது வந்து இந்த லோவஸ்ட் கேஸ்ட் குரூப்புக்கும் சரி, மைனாரிட்டி குரூப்புக்கும் சரி, எந்தெந்த இடத்துலலாம் அவங்க வந்து தாழ்த்தப்பட்டு அடிமையாக்கப்பட்டாங்களோ, அவங்கலாம் வந்து ஒரு நம்பிக்கை வருது. ஓகே நம்ம நம்ம வாழ்க்கையிலயும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். நம்மளும் தலை நிமிர்ந்து நடக்கலாம். நமக்கான கௌரவம் கிடைக்கும். நமக்கான வேலை வாய்ப்புக்கு, படிப்புக்குலாம் வந்து நமக்கான ஒரு திருப்பு முனை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை தானே எல்லாம். இப்ப கூட நம்ம வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போறதுக்கு எந்தெந்த வகையிலலாம் வந்து நமக்கு ஒரு கை புடிச்சு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். நமக்கு ஒரு ஒரு ஸ்பார்க் மாரி, ஒரு வெளிச்சம் மாரி கிடைச்சா போதும். அத புடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். 2026 நோக்கி. அதே மாரி தான் அவங்களும். நமக்கு பேசவே இடம் குடுக்கல. நமக்கான ஒரு கோரிக்கைய வந்து கேட்கறதுக்கு காதே காதே குடுக்கல அப்படின்ற இடத்துல, ஓகே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்களே, அப்ப அந்த ஒரு இடத்துலயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அப்படி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கே அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா, அப்ப அந்த கோரிக்கைய எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கே அவங்க வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசல்யூஷன வந்து யார் சப்மிட் பண்றாங்கன்னா, முனுசாமி அப்படின்றவர் வந்து அவர் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சென்னையோட ஆ லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அவர் தான் வந்து இந்த ரெசல்யூஷன வந்து சப்மிட் பண்றாரு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசல்யூஷன வந்து சப்மிட் பண்ணது யாருன்னா, முனுசாமி. இவர் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட மெம்பர் சென்னையில. ஸோ இந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் பிராமின்ஸ்க்கு வந்து கம்மியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு குடுக்கணும். அதுலயும் ஸ்பெஷலா வந்து நான் பிராமின்ஸ்லயே வந்து ஸ்பெஷலா கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ்க்குலாம் வந்து லோவர் காஸ்ட் குரூப்ஸ்க்கும் வந்து வேலை வாய்ப்புல வந்து அரசாங்க வேலை வாய்ப்புல வந்து அப்பாயின்ட்மென்ட்க்கு வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இந்த ஆர்டர்லாம் வந்து பெர்மனன்ட்டா வந்து லீகலைஸ்ட் ஆகணும். இப்ப இந்த ஆர்டர் வந்து அட்லீஸ்ட் வந்து 7 இயர்ஸ் ஆவது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கணும். எது வந்து ரீச் ஆகுற வரைக்கும்னா, ஆ மொத்த பாப்புலேஷன்ல 75% அதாவது 75% மக்கள் வந்து அவங்களோட வருமானம் வந்து ரூ. 100க்கு மேல வருது அப்படின்ற பட்சத்துல, அவங்களோட வருமானம் உயர்ற வரைக்கும் இந்த ஒரு ரெசல்யூஷன் வந்து நடைமுறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து அந்த ரெசல்யூஷனோட ஒரு இது முன்னுரை மாரி. இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கொண்டிருக்கிறது தான் வந்து அந்த ரெசல்யூஷன். ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்.கே. சண்முகம் வந்து முன்மொழிறார் என்னன்னா, "இஃப் திஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் லேண்ட்மார்க் ரெசல்யூஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட், த ஃபியூச்சர் ஜெனரேஷன் மே ரியலி அப்ரிஷியேட் அவர் ட்ரூத்ஃபுல் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த எம்பாசிஃபேஷன் எமான்சிபேஷன்." ஸோ இந்த ஒரு ரெசல்யூஷன் நம்ம ஜெயிச்சு வாங்கி குடுத்துட்டோம்னா, நம்ம வந்து நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் நம்மளோட உண்மையான உழைப்ப வந்து ரொம்பவே தலை வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னா, ஆர்.கே. சண்முகம் சொல்றாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெசல்யூஷன தொடர்ந்து அவங்க யார் அவங்களோட கருத்துக்கள வந்து என்னன்னு வைக்கிறாங்க, யார் வைக்கிறாங்கன்றத கண்டிப்பா கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி யார் டாக்டர் சி. நடேசன் என்ன சொல்றாருன்னா, "இஃப் ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் புரொவைடட் ஃபார் அவர் பீப்பிள், வி வில் நாட் பே டாக்ஸ்." ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாரி ஃபேர் ரெப்ரசன்டேஷன் குடுக்கல அப்படின்னா, நாங்க வந்து டாக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது யாருன்னா, டாக்டர் சி. நடேசன் வந்து சொல்றாரு. So next, Periyar E.V. Ramasamy, a staunch supporter of Congress party, also equalized the ideas of Justice Party. He expressed the same demand in Congress party. So வந்து அவர் வந்து பெரியார் வந்து என்னதான் காங்கிரஸ் சப்போர்ட்டரா இருந்தாலும் அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஐடியாஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த அந்த வகையில என்ன பண்றாரு, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஐடியா தானே அந்த ரெசல்யூஷன். அவங்க அந்த ஐடியாவை எடுத்துட்டு வந்து இந்த காங்கிரஸ் பார்ட்டியில வந்து ஒரு கொண்டு வந்து வைக்கிறாரு. எப்பன்னா 1925 இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 1925ல காஞ்சிபுரம்
காங்கிரஸ் பார்ட்டி கான்ஃபரன்ஸ்ல வந்து எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. இந்த பெரியார் வந்து பாஸ்ட் ரெசல்யூஷன் ரிகார்டிங் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். பெரியார் கேம் அவுட் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி சின்ஸ் his resolution was rejected by the high command. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து டிமாண்ட் பண்ற கம்யூனல் ரெப்ரசன்டேஷனோட ஐடியாவை வந்து காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வந்து எப்பன்னா 1925ல காஞ்சிபுரத்துல நடக்கும்போது பெரியார் வந்து அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஐடியாவை வந்து கொண்டு போய் வைக்கிறாரு. அப்ப வந்து அவங்க வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு இதை வந்து அதுக்கு வந்து வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இதன் அடிப்படையில என்ன பண்றாரு, பெரியார் வந்து அந்த காங்கிரஸ் பார்ட்டில இருந்து வெளியில வந்துடுறாரு. அந்த காங்கிரஸ் பார்ட்டிக்கும் எனக்கும் இனிமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு. இதை அடுத்து என்ன ஆகுதுன்னா 1928ல டியூரிங் த லீடர்ஷிப் ஆஃப் ஆர் முத்தையா ஜஸ்டிஸ் பார்ட்டி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் was passed and implemented in all the government departments. ஸோ இதை அடுத்து இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஏத்துக்கப்படுது. எப்பன்னா 1928ல யார் வந்து தலைமையிலன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆட்சி இருந்தது. ஆர் முத்தையான்றவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டில வந்து லீடரா இருந்தது. அவரோட லீடர்ஷிப்ல தான் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து பாஸ் ஆச்சு. அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்டரும் வந்து போகப்பட்டது. ஸோ இப்படிதான் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில மாற்றங்கள்லாம் வந்து அது ஏற்பட்டது. அந்த மாற்றங்கள்லாம் என்னன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம வந்து கேட்டு வாங்கிட்டோம் கஷ்டப்பட்டு. நம்ம வாங்கின விஷயத்திலயுமே வந்து சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது உனக்கு வேணான்ட்டு நமக்கு வந்து சில விஷயத்த வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அத நம்ம எதிர்த்து அந்த விஷயத்துல வந்து எப்படி வந்து நம்ம அத வாங்கிக்கிட்டோம், வச்சுக்கிட்டோம். அத நம்மளதாவே வந்து ஆ நம்மளுதுன்னு சொந்தமாக்கிக்கிட்டோன்றது தான் நெக்ஸ்ட் வீடியோ. அது இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அமெண்ட்மென்ட் ஆக்ட்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவ வந்து நீங்க லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள மாரி நெறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து பயனடையும்னு நம்பிக்கை இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.